Hi friends, welcome to Vedi Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ரொம்ப சின்னதான ஒரு ஸ்வீட் தான். ரொம்ப நம்ம சிம்பிளா பண்ணிடலாம். கடலை மாவு பர்ஃபி. கடலை மாவு பர்ஃபிக்கு வந்து என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். கடலை மாவு வந்து நான் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை 1/2 கப்பு. நெக்ஸ்ட் நெய் வந்து உங்களுக்கு வந்து 1/4 கப்பு. மில்க் பவுடர் வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏலக்காய் எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம 1/4 கப்பு கீ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/4 கப் கீயில் வந்து 1 கப் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நல்லா நம்ம கீயில் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1/2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/2 கப் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கப் மில்கை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இந்த பேனில் ஃபுல்லாக ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி அல்வா ஸ்டேஜுக்கு இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறோம். ஏலக்காய் நான் எசன்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ மில்க் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க, பர்ஃபி பேஸு. இப்போ இதில் வந்து நான் கீ தடவிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம சரிசமமாக வந்து செட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபி வந்து நல்லா கூல் டவுன் ஆகி நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பீஸ் எடுக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நமக்கு எவ்வளோ சூப்பராக பர்ஃபி வந்துருக்கு. ஆரம்பிச்சுக்கோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க. இதை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல